வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். நாளை மே 13ஆம் தேதி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவருக்குரிய மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அவருக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் மே 13 அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முந்தைய நாள் மே 12ஆம் தேதி தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு அதிரடி திருப்பங்கள் நடைபெற்றிருக்கின்றன. நாளைக்கு முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக எத்தனை வாக்குகள் விழும் என்ற எதிர்பார்ப்பு இப்போதே அதிகரித்திருக்கிறது. நம்ம என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்துக்கு 108 எம்எல்ஏ இடங்கள் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அது 108 என்றாலும் உள்ளபடியே 107 தான். ஏனென்றால் பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 இடங்களிலே விஜய் வெற்றி பெற்றதால் அதில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார். அதனால 107 தான். அந்த 107 வெற்றி கழகத்திலிருந்து சபாநாயகராக திரு JCD பிரபாகர் அவர்கள் இன்றைக்கு ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். சபாநாயகர் ஓட்டளிக்க முடியாது, ஓட்டளிப்பது ஒரு மரபல்ல. அதனால 107 என்பது 106 குறைந்தது. அடுத்ததாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாச சேதுபதி அவர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு பெரியகருப்பன் அவர்களை வென்றார். அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் இவர் தோற்றது செல்லாது என்று சொல்லி முன்னாள் அமைச்சர் பெரியகருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார். அந்த வழக்கில் மே 13ஆம் தேதி நடக்கிற நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி கலந்து கொள்ளக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த உத்தரவை எதிர்த்து எம்எல்ஏ சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீல் போயிருக்கார். அந்த மேல்முறையீடு வழக்கம் மே 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் அந்த வழக்கு விசாரணையும் வர இருக்கு. அதனால சட்டமன்றம் கூடும் போது அல்லது கூடுவதற்குள் உச்சநீதிமன்றத்திலே அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்படுமா, ஒரு உத்தரவிடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி பார்த்தாலும் உச்சநீதிமன்றம் இந்த உயர்நீதிமன்ற உத்தரவை உறுதிப்படுத்தினால் கூட 106 என்பது 105 இருக்கும். இல்லை என்றால் அது 106 இருக்கும். அது 106 வச்சுக்குவோம். அடுத்ததாக இந்த காங்கிரஸ் 5 பேர் 106 + 5 111, இடதுசாரிகள் 2 113 +2 115, விடுதலை சிறுத்தைகள் 2 117, முஸ்லீம் லீக் 119. அமமுக எம்எல்ஏ காமராஜ் இன்று சட்டமன்றத்தில் நானும் விஜய் அரசை ஆதரிக்கிறேன் என்று பேசும்போது அறிவித்து விட்டார். உடனடியாக அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கவும் பட்டுவிட்டார். அவர் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதால சட்டமன்றத்தில் அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதனால அவர் ஒரு முக்கியமான ஒரு வாக்காக இருப்பார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கு அதிமுகவின் முக்கியமான ஒரு திருப்பமாக SP வேலுமணி, CV சண்முகம் இவர்கள் தலைமையில் சுமார் 28 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று காலையில் கூடி முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஒரு ஹங் அசம்பிளி வந்த நிலையிலே திமுக ஆதரவோடு தான் முதலமைச்சராகி ஆட்சி நடத்துவது என்ற ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தார். அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். 53 வருஷமா திமுகவை எதிர்த்தே இந்த கட்சி பிறந்து வளர்ந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆன நிலையில் திமுக ஆதரவோடு எப்படி ஆட்சி நடத்துவது என்று நாங்கள் அனைவரும் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் அவருடைய முன்மொழிவு அவர் திமுக ஆதரவோடு முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான். எனவே நாங்கள் தான் அதிமுக, எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் SP வேலுமணி என்று CV சண்முகம் அறிவித்தார். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் விஜய் அரசை ஆதரிக்கிறோம் என்றும் அவர் அறிவித்தார். இந்த நிலையில் இன்று காலை சட்டமன்றத்தில் திரு JCD பிரபாகர் அவர்கள் புதிய சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட நிலையிலே அவரை வாழ்த்தி ஒவ்வொரு கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் பேசினார்கள். அந்த வரிசையில் அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சபாநாயகர் அழைத்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எழுந்து அவரை வாழ்த்தி பேசினார். அதை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சபாநாயகரை வாழ்த்தினார். எடப்பாடி அவர்கள் பேசிவிட்டு அமர்ந்ததும் உடனடியாக அதே அதிமுக கூடாரத்திலிருந்து SP வேலுமணி கையை உயர்த்துகிறார். சபாநாயகரிடம் நானும் பேச வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார். அப்போது அவரை பார்த்துவிட்டு SP வேலுமணி, நீங்க பேசணுமா? சரி, எந்திரிச்சு பேசுங்க என்று சபாநாயகர் சொல்கிறார். ஆக ஒரே கட்சியில் இருந்து 2 பேர்களை சபாநாயகரை வாழ்த்தி பேச இன்று சபாநாயகர் JCD பிரபாகர் அனுமதி அளித்திருக்கிறார். அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமியும்
சபாநாயகரை வாழ்த்தி பேசுகிறார், எஸ்பி வேலுமணியும் சபாநாயகரை வாழ்த்தி பேசுகிறார். இதுவே ஒரு பெரிய சிக்னலாக இருந்தது. அதாவது இவங்க எஸ்பி வேலுமணியும் சி.வி. சண்முகமும் நாங்கள் தமிழக வெற்றி கழக அரசை ஆதரிக்கிறோம் என்று காலையிலே அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் அதை இந்த அரசாங்கம் எப்படி எடுத்துக்குது, விஜய் அதுக்கு ஒத்துக்கிறாரா என்றெல்லாம் ஏற்கனவே சில கேள்விகள் எழுந்தன. அந்த கேள்விக்கு இந்த சம்பவம் ஒரு பதிலாக அமைந்தது. ஓஹோ, அப்ப எஸ்பி வேலுமணி தலைமையிலே இயங்கக்கூடிய அதிமுக அவருடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்களுடைய ஆதரவை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இந்த அரசு நினைக்கிறது என்பதைத்தான் சபாநாயகரின் இந்த செயல்பாடு எடுத்துக்காட்டியது. அதை உறுதிப்படுத்துவது போல சட்டமன்றம் முடிந்ததும் இன்று பிற்பகல் முதலமைச்சர் விஜய் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு சென்றார். அடுத்ததாக IUML அலுவலகத்துக்கு சென்றார். அதன் பிறகு MRC நகரை, சென்னை MRC நகரிலே இருக்கக்கூடிய, அது ஒரு கட்சி அலுவலகமா, இதுவரைக்கும் அப்படி ஒரு அடைமொழியோடு இல்லை. ஆனால் MRC நகரிலே இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி ஆகியோர் இருந்த இடத்துக்கு சென்று அவர்களுடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொள்கிறார் முதலமைச்சர் விஜய். அங்க 28 30 MLA-க்கள் இருந்ததாக அதிமுக வட்டாரத்தினர் கூறுகிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அடுத்ததாகத்தான் விசிக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு திருமாவளவன் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரிடமிருந்தும் வாழ்த்தை பெறுகிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்த நாள் என்ற நிலையிலும் ஒரு முதலமைச்சர் அவருடைய கட்சியிலே 2 அணிகளாக இருப்பதை சட்டமன்றத்திலும் சரி வெளியேயும் சரி உறுதி செய்திருக்கிறார். அந்த வகையில் நாளைக்கு இந்த 120, 119, 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அளவிலே வெற்றி பெற வேண்டிய தமிழக வெற்றி கழக அரசு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் ஒருங்கிணைப்பிலே உருவான சுமார் 28 30 சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் விஜய் பெறுவார் என்பதுதான் இப்போதைய எதிர்பார்ப்பு. இதே நேரம் இன்னொரு பக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிக கடுமையாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி போட்ட பிச்சையில் நீங்க MLA ஆகிட்டு இன்னைக்கு அவரே எதிர்க்கிறீங்களா என்று அதிமுக தலைமை கழகம் என்ற பெயரிலே ஒரு அறிக்கை வெளிவந்திருக்கிறது. நீங்கள்லாம் உங்க சொந்த மாவட்டத்தில் என்ன செல்வாக்கு நிரூபிச்சீங்க? எடப்பாடி பழனிசாமி தானே மாநிலம் முழுதும் சென்று உங்களுக்காக பிரச்சாரம் செய்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவரை எதிர்த்து நீங்கள் இப்படி ஒரு அணியை உருவாக்குவதை அதிமுக தொண்டர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்று கடுமையான வார்த்தைகளில் அந்த அறிக்கை இருந்தது. அது மட்டுமல்ல, எடப்பாடி பழனிசாமியால் அதிமுக கொறடா என நியமிக்கப்பட்டிருக்கிற அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நாங்கள் விஜய் அரசை எதிர்த்து வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அதிமுகவுடைய சட்டமன்ற கொறடா இப்படி சொல்லிவிட்ட நிலையில் அதிமுகவின் இன்னொரு பிரிவாக இருக்கக்கூடிய இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்கள் தரப்பின் கிட்டத்தட்ட 28 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜய்க்கு ஆதரவாக வாக்களித்தால் அது கட்சி தாவல் சட்டப்படி நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படுமா என்ற அடுத்த ஒரு கேள்வியும் எழுகிறது. ஆனால் எங்களுக்கு சட்டமன்ற அதிமுக கொறடா அவர் அல்ல என்று வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் மிக தெளிவாக கூறுகிறார்கள். நாங்கள் தான் அதிமுக, நாங்கள் நிர்வாகிகளை நாங்கள் நியமித்துள்ளோம் என்று எங்களுடைய கொறடா டாக்டர் விஜயபாஸ்கர் தான் என்று சி.வி. சண்முகம் கூறியிருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையில் சட்டமன்றத்தில் நாளைக்கு விஜய் அரசுக்கு நிச்சயமாக அவர் எதிர்பார்த்த பெரும்பான்மையை விட, அந்த விளிம்பு நிலை மெஜாரிட்டியை விட அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களோடு அவரது ஆட்சி காப்பாற்றப்படும். அதே நேரம் அதிமுகவுக்குள் அதிமுக எடப்பாடி, அதிமுக வேலுமணி என்ற 2 பிரிவுகள் இருக்கின்றன என்ற சபாநாயகர் அங்கீகரிப்பாரா, அல்லது ஒரு கட்சியின் MLA-வாக இருந்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கும் போது 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு முடிவெடுத்தால் அதை கட்சி தாவல் தடை சட்டத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்போதைய எண்ணிக்கை எவ்வளவு? மொத்தமுள்ள 47 சட்டமன்ற உறுப்பினர்களில் எடப்பாடியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? வேலுமணி, சி.வி. சண்முகம் சொல்வது போல இவர்களுக்கு 28 30 எண்ணிக்கை இருக்கிறதா என்பதெல்லாம் நாளை சட்டமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. விஜய் அரசு காப்பாற்றப்படும், ஆனால் அதிமுக 2 ஆகும் என்பதுதான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது. அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன முடிவெடுக்கும் என்று கேட்டால் அவர்கள் எதிர்க்கட்சியாகத்தான் இருப்பார்கள் என்றுதான் இப்போது வரை அவர்களுடைய கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜய் போய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை வீடு தேடி சென்று சந்தித்து அவரை கட்டி அணைத்து அவருக்கு அவருடைய வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்ததால் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாது என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். சட்டமன்றத்தில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து
அரசியல் அரங்கிலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ இருக்கின்றன. அவற்றை நாமும் அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.